அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில கடகம் ராசிக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இந்த கடகம் ராசிக்கு புரியாத புதிர்தான் உறவுகளோ என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது தாய் மேல ரொம்ப பாசம். கடகராசிக்கு தந்தையுடன் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனா தாயுடன் நிறைய பாசமே இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்துல தாயால கூட சில பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்பட்டுட்டு இருக்கும். அதே போல வாழ்க்கை துணைவருக்காக நிறைய விட்டு கொடுத்து வாழ்க்கை துணைவருக்காகவே வாழ்வீங்க. ஆனா வாழ்க்கை துணைவரோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அல்லது வாழ்க்கை துணைவரின் குடும்பத்தார் வகையில உங்களுக்கு செலவுகள், அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்களால் ஒரு மூன்றாவது நபரால் ஒரு உறவால் உங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து ஸ்தானத்துல கூட்டு கிரக சேர்க்கை சேருது. ராகு 8ஆம் இடத்துலயும், ராசிக்கு 2ல கேது. நல்ல வார்த்தைகளே நாம சொன்னா கூட 4 பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதை விமர்சிப்பாங்க, அல்லது அதை கேட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் நீங்க ஏமாந்தா கூட நிறைய விரயம் ஆயிடும், நிறைய பண செலவுகள் ஆயிடும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால. இப்போ பாத்தீங்கன்னாக்க சில உறவுகள்லாம் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி புரியாத புதிராத உங்களுக்கு விளங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணா கூட உங்களுக்கே அவங்க டஃப் கொடுப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களும் சரி, நண்பர்களுடைய நட்பு என்பது ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல சூரியன் முதல் 13 நாள் பிப்ரவரி 13 வரை, 2 குடியவன் 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் தொழில்காரகன் உச்சம் 7ஆம் இடத்துல. இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த அமைப்பு தான். இந்த கலசரஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடன் மன வருத்தங்கள், அல்லது நண்பர்களுடன் மன வருத்தம், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அது நம்ம ஜாதகத்தின்படி பாத்தீங்கன்னாக்க தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க இது கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும் சில பேருக்கெல்லாம். அதனால வாக்குவாதங்கள்லாம் செய்யாம பொறுமை அதிகம், சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் இந்த காலகட்டத்துல. ஆனா இந்த தொழில்காரகன் செவ்வாய் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் வகையில நல்லது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். ஈவன் கூட்டு தொழிலே செஞ்சீங்கன்னா கூட கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் வருமானம் வரும். அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். அரசால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றத்திற்கான செய்திகள் வரும். மொத்தத்துல வேலை தொழில்ல நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால, இந்த செவ்வாய் 5 குடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீங்க நேசிப்பீங்க, பிள்ளைங்களும் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது, அல்லது சுப செலவுகள், அவங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு நிலம் தொடர்பாக ஆதாயங்கள் ஏற்படும், வீடு தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். அது வாழ்க்கை துணை ஒரு வகையிலோ அல்லது நீங்களோ உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு பூர்வீக சொத்தால் ஆதாயம் கிடைக்கும். அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வித்துட்டு ஆதாயமோ அல்லது அந்த சொத்தே கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால 5 குடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த நேரத்துல சொத்துக்கள் வகையில சுப விரயங்கள் அல்லது சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். அதே போல இந்த 2 குடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குவாதம் பண்ணாம இருங்க. வாழ்க்கை துணைவரோட, முக்கியமா நண்பர்களோட, கூட்டாளிகளோட, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த 8ஆம் பாவகத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் 13ஆம் தேதியிலிருந்து போயிடும். இந்த விரையாதிபதியாக வரக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. பிப்ரவரி 26ஆம் தேதி வக்கரமாகுது. அதே போல 8ஆம் பாவகத்துல சுக்கிரனும் போய் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தாயார் வகையில ஒரு செலவு போகும். சில பேருக்கு தாயார் வகையில மன வருத்தங்கள் போகும். அதே போல ஒரு பெண்ணால் அல்லது ஒரு மூன்றாவது நபரால், ஒரு ஆப்போசிட் ஜெண்டரால சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும்
இந்த காலகட்டத்தில் உண்டு. மூன்றாவது நபரின் தலையிட குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க. என்னதான் கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருந்தா கூட மூன்றாவது நபரின் தலையிட்ட அனுமதிச்சீங்கனாக அது மேலும் பெரிதாகும். அதே போல நீங்களும் மூன்றாவது நபருடைய ஃபேமிலியில, அதாவது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஈவன் சொந்தக்காரங்க ஃபேமிலியோ கூட போய் கருத்து சொல்லாதீங்க. உங்களுடைய கருத்து அங்க எடுபடாது. நீங்க போன பின்னாடி உங்களை விமர்சிப்பாங்க. 1000 பிரச்சனை இருக்கு, நமக்கே அட்வைஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு விமர்சிப்பாங்க. இது தேவையில்லாத வேலையா உங்களுக்கு தெரியும். அதே போல நீங்க போய் கொஞ்சம் பேசுனீங்கனாலையும் உங்ககிட்ட இருந்து பணம் கேட்கலாம். உறவுகள் வகையில உறவுகள் வரலாம். இந்த நேரத்துல உங்க இல்லத்துக்கு உறவுகள் வரலாம். உறவுகள் வகையில கொஞ்சம் பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்தை கொஞ்சம் கடனுக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல்நலத்திலையுமே இந்த காலகட்டத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சனி அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 9ஆம் பாவகத்தில் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கு வருது. ஸோ இந்த திருக்கணிதத்தின்படியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட நிறைய முயற்சி செய்யணும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கிறீங்க, இந்த மாசத்தை பொறுத்தவரையில் சேர முடியுமான்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கு. அதனால சேரத்துக்கான வாய்ப்பு சற்று குறைவுதான். சூரியனும் தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய 7ஆம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். ஆனா 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில தன் வீட்டையே பார்க்கறதுனால பண வரவுலாம் நல்லாவே இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில அது பிசினஸ் பண்ணாலும் சரி அல்லது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி ஒரு லம்சம் அமௌண்ட் ஒன்று கைக்கு வரும். பணவரவை பொறுத்தவரை மாதத்தோட 13ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கு. பணவரவை கொடுத்தாலும் சில பேர் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க, கடனையும் ஏற்படுத்தும். அது சுப கடனாக இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாக்கியங்கள் கைகூடுறதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் சில பேருக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன்கள் வர்றது, பேச்சுவார்த்தை நடத்துறது போன்றவெல்லாம் ஏற்படும். இந்த 8ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறது. குறிப்பா அதாவது புதனும் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு. அந்த வகையில சில பேருக்குலாம் பயணங்கள் பலன் தரும். தொலைதூர பயணங்கள் கூட சாத்தியமாகும். வெளியூர் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புக்காக வெளியூர்ல வேலை தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை, வேற ஊர்ல போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 8ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளினுடைய உறவு அல்லது சில பேருக்கு நட்பு ஏற்படும். அவர்களாலும் ஆதாயங்கள் உண்டு. இந்த எதிர்ப்பாளினர் நட்பு அல்லது உறவால ஆதாயம் உண்டு. ஏற்கனவே சில பேருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், மாத பலன்களை சொல்லியிருக்கிறேன், வருட பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த கடகம் ராசிக்கு ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்பட்டிருக்கணும். அந்த நட்பால மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அவங்க விலகி கூட போயிருப்பாங்க. அந்த விலகி போன உறவுகள் இந்த காலகட்டத்துல வருமா அப்படின்னா இந்த மாசத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால சில பேருக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அந்த உறவு, நட்பு, உறவோ அல்லது நட்போ ஏதோ ஒரு வகையில, ஆனா ஆப்போசிட் ஜெண்டர், அவங்கள மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில பொறுத்து, தசா புக்தி இதெல்லாம் வச்சுதான். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குரு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. சுப விரயங்கள் ஏற்படும். குரு வக்கரமாயிருக்கு, 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ உடல்நலத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே போல சுப விரயங்கள் நிறைய செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சுப விரயம் நிறைய பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்லாம இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல துவரம்பருப்பு தானம் கொடுங்க. குறிப்பா செவ்வாய்க்கிழமையில துவரம்பருப்பு தானம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னாக ஒரு 9 வாரம் கொடுத்துட்டு வர்றீங்கன்னாக தொழில் அமையும், பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். சில பேருக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்த், அதாவது தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சொத்துக்கள் வகையில உங்களுக்கு விற்கிறதுனால ஆதாயமோ அல்லது வாங்குறதுனால ஆதாயமோ ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நிறைய செலவாகும். சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் நிறைய செலவாகும். முக்கியமா அந்த மாசத்துல மெயினான அட்வைஸ் என்னன்னா யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது.
முன்கூட்டியே சில திட்டங்களை சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும். மண், மனை, விவசாயம், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். இப்போ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்ற செய்தியோ அல்லது ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான செய்தியோ வரலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வரும். கடன் வாங்காம இருந்தீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்கள் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு வேலையில இடமாற்றமோ அல்லது வேலை விட்டுட்டு திடுப்புன்னு வேற ஒரு வேலையில சேர்ற சூழ்நிலையோ ஏற்படும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உங்க மேல இருக்கக்கூடிய பழிச்சொல், சில பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தொடரும். அதனால வெளிப்படையா யார்கிட்டையும் உங்களுடைய பிளானை சொல்லாம, வெளிப்படையா பேசாம, உங்களுடைய கருத்தை சொல்லாம இருக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உறவுகள் அல்லது விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகளும் போகும். வாழ்க்கை துணை ஒரு வகையில ஆதாயங்கள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரால சில மன வருத்தங்கள் அல்லது தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் வேலையில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் அடைவீங்க. ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வருமானம் வரும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அடுத்தது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், மறுமணம் ஆகாதவர்களுக்கு கூட மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகளும் போகும். பணம் விரயம் ஏற்படும். குறிப்பா பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால பணம் விரயம் அல்லது உறவுகளுக்கு கடன் கொடுக்கிறது, உறவுகளால நச்சரிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீரென்று பயணங்கள் ஏற்படும். அது ஆதாயத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணாலையும் உங்களுக்கு சில நட்பு, சில உறவு, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருவை பொறுத்தவரையிலும் வரும். கடன் வாங்காம இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான். சில உறவுகள்லாம் புரிந்து கொள்ளவே முடியலையே அப்படின்ற கவலை இருக்கும். யாரையுமே நீங்க புரிஞ்சுக்காதீங்க. நீங்க பாருங்க, அமைதியா இருங்க, பாருங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, அதாவது காமாட்சி அம்மன் வழிபாடு கடகராசிக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்லது உங்களோட ஊருக்கு அருகாமையிலே காமாட்சி அம்மன் இருக்குனாக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.